தேவ சமூகத்தில் அதோடைய வார்த்தைக்கு நேராக நாம் கருத்து செல்லலாம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாகவும் இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இந்த காரியங்களை அவர் பேசுவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 48வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லூக்கா 8:48. அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதத்தில் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ. இந்த சம்பவத்தை குறித்து நம் விதத்தில் நிறைய இடங்களிலே மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். மார்க் 5ஆம் அதிகாரத்திலையும் இந்த சம்பவத்தை குறித்து நம்மளால் வாசிக்க முடியும். இந்த இடத்துல ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது 34 நம்ம வாசிக்கிறோம். மார்க் 5:34 ஆண்டவர் இப்படி சொல்கிறார். அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்கிறார். ஆமென். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் லூக்கா எழுதும்போது அதை இப்படியாக எழுதுகிறார். நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடனே போ என்று சொல்லி ஆண்டவர் லூக்கா மூலியமாக இந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மார்க் எழுதும்போது எப்படி எழுதுகிறார் என்றால், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. அப்போ இந்த 2 வசனங்களையும் நம்ம கிளப் பண்ணி சொல்ல போனோம்னா, ஆண்டவர் இந்த மாதத்தில் சுகப்படுத்துகிற மாதமாக இந்த மாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சுகப்படுத்துகிற மாதம். 2 வகையான சுகம். ஒன்று சரீர பிரகாரமான சுகம் இந்த மாதத்தில் உண்டு, மற்றொன்று ஆவிக்குரிய சுகமும் இந்த மாதத்தில் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் இந்த மாதத்தை அப்பாவுடைய பாதத்தில் எப்படியாக ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சுகப்படுத்துவேன். ஆமென். நான் உன்னை சுகப்படுத்துவேன். இந்த ஸ்திரீயை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் சொல்கிறது. இவள் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியாம். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. பெரும்பாடு என்றால் பெண்களுக்கு நல்லா தெரியும். இந்த மென்சஸ் காலங்களில் அவங்களுக்கு ரொம்ப வலி வேதனையோடு கூட இருப்பாங்க. ஒரு சகோதரி இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு சகோதரியோடைய போஸ்ட் ஒன்று பார்த்தேன். இந்த வலியை ஆண்கள் அனுபவிச்சா தான் அதோட வேதனை தெரியும் சொல்லி அவங்க பதிவு போட்டிருந்தாங்க. ஏன் இவ்வளவு கொடூரமாக இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த வலி அவங்களால தாங்கி கொள்ள முடியாதது, கடினமான சில பாதைகள் தான். அப்போ 12 வருடமாய் ஒரு சகோதரிக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாடுகள் இருக்கும் என்று சொன்னால் அதை எப்படி சொல்ல முடியும்? அந்த வலி வேதனைகளை, அந்த பாதையை எப்படி சொல்ல முடியும்? யூதர்களுடைய வழக்கப்படி ஒரு ஸ்திரீ இப்படிப்பட்ட தீட்டுள்ள நாட்களிலே அவள் தன்னை எல்லோரோடும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவள் உட்கொள்கிற பாத்திரம், பயன்படுத்துகிற துணிமணி எல்லாமே தனித்து காணப்பட வேண்டும். 2வது, அன்னைக்குள்ள நாட்களிலே ஊருக்கு வெளியே ஒரு ஓரமாக ஒரு இடம் ஒன்று இருக்கும், ஒரு சத்திரம் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே தான் அப்படிப்பட்ட ஸ்திரீகள் எல்லாம், பெண்கள் எல்லாரும் அந்த நாட்களை, அந்த 5 நாட்களோ 8 நாட்களோ அவங்க அங்கே தான் போய் தங்கியிருக்கணும். மாதம் அங்கே தான் தங்கியிருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்திரீக்கும் ஆரம்பத்தில் நடந்தது போல அப்படி தான் அங்கே தங்கியிருந்தாங்க கொஞ்ச நாட்கள். நாளடைவில் இது வியாதியாய் மாற ஆரம்பித்தது. வியாதியாய் மாற ஆரம்பித்த உடனே அவங்களால இந்த வியாதி இருந்து என்ன செய்ய முடியல, விடுதலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இது வியாதி என்று அறிந்த உடனே எல்லோருக்கும் நடப்பது போல நடந்தால் ஓகே, ரைட், இது சந்தோஷம். ஆனால் இது வியாதியாய் உருவெடுத்ததுக்கு அப்புறம் இவள் வைத்தியமாய் பார்க்கத்தக்கதாய் அநேக இடங்களிலே செல்கிறார். நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன். இந்த ஸ்திரீ வசனம் சொல்லுகிறது 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. இந்த ஸ்திரீக்கு இந்த பிரச்சனை உண்டாகும் போது, இந்த இயேசு கிறிஸ்துவோடைய வயது சரியா 20 வயது. எத்தனை வயது? 20 வயது. இயேசு கிறிஸ்துவுக்கு 20 வயசு இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை? 20 அல்லது 23 வயதுன்னு வைங்களேன்.
இந்த 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 வயது காலங்களிலே இயேசு கிறிஸ்து இருக்கும்போது தான், அல்லது இயேசு கிறிஸ்துக்கு 19 வயசு இருக்கணும், 18 20 21 வயதுக்குள்ள இயேசு கிறிஸ்துக்கு அந்த வயது இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. கவனிங்க, இவள் எத்தனையோ வைத்தியங்களை பார்க்கிறாள் ஒவ்வொரு வருடமும். அப்படி என்றால் இரட்சகரை தொடுவதற்காக 12 வருடமாய் இவள் காத்து கொண்டிருந்தாள். சுருக்கமாக சொல்ல போனால், இரட்சகரை தொடும்படி இவள் 12 வருடமாய் இவள் காத்து கொண்டிருக்கிறாள். அப்படி இரட்சகர் தன்னை வெளிப்படுத்துவதற்கு அவர் 12 வருடங்கள் எடுத்துக்கொண்டார். இந்த அம்மாவுடைய காலத்திலிருந்து நம்ம பார்த்தோம் என்றால், அப்படி என்றால் இந்த அம்மா அந்த பகுதியில் எல்லோருக்கும் அறிந்தவள். வசனம் சொல்லுகிறது, அவளுடைய கீர்த்தி பரம்பிற்றுன்னு சொல்லு. எங்கெல்லாம் இந்த அம்மாவை குறித்து பேசினாங்களோ அங்கெல்லாம் இந்த 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 காரியம் பேசப்பட்டதாக இருந்தது. அப்படி என்றால் இந்த அம்மா எல்லா ஊருக்கும் இந்த அம்மா போயிருக்கு. எல்லா ஊர்லேயும் உள்ள பெஸ்ட் டாக்டர். நான் நினைக்கிறேன், நான் இப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன், ஒருவேளை லூக்கா கிட்ட இந்த அம்மா வந்தாங்களா? இந்த லூக்கா அவர் மருத்துவர் தானே, ஆனால் இல்லை, லூக்கா பிற்பாடு தான் என்ன செஞ்சிருது வந்தார். லூக்கா கிட்ட வரக்கு வாய்ப்பு இல்லை. யோசித்து பார்க்குறேன், எல்லாம் மருத்துவர், எல்லா ஊரில், இங்கே இந்த ஊரில் இருக்கிற அந்த அம்மாவோட ஊரில் கப்பர்நாகுமா இல்லை சரி, அதில் பக்கத்தில் ஒவ்வொரு ஊர், நாசரேத்து, எல்லா பெத்லகேம், எல்லா ஊர்லேயும் உள்ள வைத்தியர்கள். அன்றைக்கெல்லாம் வைத்தியர்கள் தான் இருந்தாங்க, வைத்தியர்கள். அப்போ எல்லா வைத்தியத்திற்கு போய் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த அம்மானால பொழைச்ச டாக்டர்கள் நிறைய பேர். இந்த அம்மானால வாழ்வடைந்த டாக்டர்மார்கள் என்னதுங்க, வைத்தியர்கள் நிறைய பேர். ஏன்னா சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு. எல்லா சொத்தையும் கொடுத்து எல்லாம் பண்ணி பார்க்குறா. ஒரு இடத்துலையும் என்ன ஆகலை, சுகம் உண்டாகவில்லை. இதை சுகப்படுத்த எவராலும் கூடாது இருந்தது. காரணம் என்ன பாருங்க. ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஒரு விசேஷித்த கிருபை உங்களிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு விசேஷித்த மகிமை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் சில வேளைகளிலும் சில பாதைகளே கர்த்தர் நடத்துவார். ஆமென். என்னதான் முட்டி மோதி பார்த்தாலும் அந்த காரியம் என்ன செய்யாது, சிலரோட வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. என்னதான் பிரயாசம் பண்ணி பார்ப்பாங்க, எத்தனையோ முயற்சி பண்ணி பார்ப்பாங்க, எத்தனையோ செலவு பண்ணி பார்ப்பாங்க, நடக்கவே நடக்காது. கர்த்தர் சித்தம் கொண்டு இருக்கிற வரைக்கும், கர்த்தர் சித்தம் கொண்டு இருந்தா நடந்தது என்ன? இந்த அம்மா என்ன கேள்விப்படுறாங்க, இத்தனை வருஷமா நான் பாடுபட்டு, இத்தனை வருஷமா இந்த வேதனையிலிருந்து நான் நீங்களும் சொல்லி எத்தனையோ முயற்சிகளை நான் எடுத்திருந்த போதிலும் எனக்கான ஒரு சுகத்தை கொடுக்க, சுகத்தை அளிக்க எந்த மருத்துவராலும் முடியாத ஒரு நிலைமை உண்டாயிற்றே என்று சொல்லி முற்றிலுமாய் தன்னுடைய முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நேரத்தில் அவளுடைய செவிகளிலே ஒரு விஷயம் கேள்விப்படுகிறாள். அவள் செவிகளிலே ஒரு விஷயம். என்ன விஷயம்? இயேசுவானவர் ஜனங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசுவானவர் ஜனங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். இயேசுவானவர் ஜனங்களுக்கு விடுதலை அளித்து கொண்டிருக்கிறார். இயேசுவானவர் அநேகருக்கு பார்வையடைய செய்கிறார். இயேசுவானவர் அநேகருடைய வியாதிகளை குணமாக்குகிறார். முடவர்கள் நடக்கிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள் என்கிற செய்தி, இவளுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு பெரிதாய் பேசப்பட்டு வந்ததோ, அதே போல இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையும் பெரிதாய் பேசிக்கொண்டு பட்டு வருகிற ஒரு காலகட்டத்தில் இவள் வந்து நிற்கிறாள். இவளை குறித்து ஊர்ல எல்லாருக்கும், இந்த அம்மாக்கு எல்லாம் செலவு பண்ணி ஒன்றும் ஆகாது, அது ஒரு பேச்சு நடக்குது. ஆனால் இன்னொரு பேச்சு ஒரு பக்கம் நடக்குது, இயேசு சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். யாரு வந்து இந்த அம்மா கிட்ட நீ இயேசு கிட்ட போ, இயேசு உனக்கு சுகம் தருவார்னு சொல்லவில்லை. இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இந்த அம்மாவோட இருதயத்தில் நடந்த ஒரு காரியம், இந்த அம்மா தனக்குள்ளாக சொல்லிக் கொண்ட ஒரு காரியம், இந்த அம்மா தனக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய டிஸ்கவரியை உண்டாக்குறார். என்ன டிஸ்கவரி, என்ன ஒரு கண்டுபிடிப்பு தெரியுமா? இந்த அம்மா சொல்றாங்க, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும்
தொட்டால் சுகமடைவேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் அவள் என்ன செய்கிறாள்? விசுவாசம் கொள்கிறாள். வஸ்திரத்தின் ஓரம், வஸ்திரத்தின் ஓரம். நல்லா கவனிங்க. ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகம் கிடைக்குமா? இது சாத்தியமே இல்லாத ஒரு காரியம். எங்கேயாவது ஒரு ட்ரெஸ்ஸோடைய தொங்கலை, சுடிதாரோடைய தொங்கலை, அல்லது ஏதாவது ஷால்வையோட தொங்கலை தொட்டால் சுகம் உண்டாகுமா? இதுக்கு முன்னாடி அப்படி உலகத்தில் எங்கேயுமே நடந்ததில்லை. இதுக்கு முன்னாடி அப்படி எங்கேயுமே வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு ஒருவனுக்கு சுகம் கிடைச்சுங்கிற அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்ததே இல்லை, நடந்ததே இல்லை. முதலாய் இந்த சகோதரி முழு உலகத்திற்கு ஒரு புதிய வெளிப்பாடை கொண்டு வருகிறாள். அவளோட வெளிப்பாட்டை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது அவளுடைய விசுவாசம். அவளோட விசுவாசம். என்ன வெளிப்பாடு? என்ன வெளிப்பாடு? அவ என்ன செய்யறான, அவ பின்னாக வந்து 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 5:28 ஜனக்கூட்டங்களுக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போனது. ஆமென். உடனே அவருடைய உதிரத்தின் ஊறல் என்ன செஞ்சது? ஆமா, நின்று போனது, நின்று போனது, நின்று போனது. அப்படி என்றால் இந்த இவ்வளோ பெரிய ஒரு வெளிப்பாடு, என்ன வெளிப்பாடு? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகம் உண்டாகும் என்கிற வெளிப்பாடு. இந்த டிஸ்கவரி, ஒரு புதிய கண்டுபிடிப்பு இந்த அம்மா தான் கண்டுபிடிச்சது. ஆமென், அல்லேலூயா. ஒரு நியூ இன்வென்ஷன், புதிய விசுவாசம் புதிய கண்டுபிடிப்பை உண்டாக்கினது இயேசுவின் இடத்துல. இன்னைக்கு நான் கேட்குறேன், நம்மளோட விசுவாசம் இயேசுவை குறித்து என்ன வெளிப்பாட்டை நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கிறது? இவ ஒரு விசுவாசிச்சா என்னது? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சுகம் உண்டாகும். அவ தொட்டா சுகம் கிடைச்சிருச்சு. எல்லாருக்கும் முன்னாடி இயேசு கிறிஸ்து வந்து கேட்குறார், என்னை தொட்டது யார்? என்னை தொட்டது யார்? இது ஒன்று சீசர்களுக்கு இந்த வார்த்தை ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்ன ஆண்டவரே, இவ்வளோ ஜனக்கூட்டம்ல நெருக்கி கொண்டு இருக்கும்போது என்னை தொட்டது யாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே? இல்லைப்பா, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை வெளிப்பட்டதை நான் உணர்ந்தேன், என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி மறுபடி கேட்குறாரு, என்னை தொட்டது யார்? உடனே இந்த ஸ்திரீ தன்னை மறைத்து கொள்ள முடியாமல் எல்லாருக்கும் முன்பாக வந்து விழுந்து அவருடைய பாதத்தில், ஆண்டவரே, உங்களை தொட்டது நான் தான்ப்பா. ஏமா என்னை தொட்ட? என்னை எதுக்கு நீ தொட்ட அப்படின்னு இயேசு கேட்கும்போது அவள் எழும்பி சொல்கிறாள், நான் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் 12 வருடமாய் வேதனை உள்ளவள், நான் 12 வருடமாய் சுகத்துக்காக ஏங்கி திரிகிற ஒரு பெண். நான் என் மனதில் என்னுடைய எல்லா பணங்களையும் நான் செலவு பண்ணி எல்லா வைத்தியங்களையும் நான் போய் பார்த்தேன், ஒரு வருடத்தில் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை. என் மனதில் நான் நினைத்தேன், உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி நான் நம்பி விசுவாசித்து உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை எல்லா தடைகளையும் தாண்டி ஒரு பெண்ணாக, ஒரு உதிர போக்குள்ள ஒரு பெண்ணாக, எல்லா ஆண்கள் கூட்டத்தை தாண்டி நான் உங்கள் சமூகத்துக்கு வந்து உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் ஒரு வல்லமை என்னை தொட்டது. அந்த வல்லமை என் உதிரத்தின் ஊறலை நிறுத்திவிட்டது. நான் சுகமாயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இஸ்ரவேலருக்குள்ள நான் என்ன செய்யல, கண்டதில் ஆச்சரியப்பட்டார். அவள் விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் என்ன செஞ்சார்? ஆச்சரியப்பட்டாராம். ஆச்சரியம். அப்போ இன்னைக்கு என்னுடைய விசுவாசம் ஆண்டவர் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கா, இல்லை ஆண்டவர் அசிங்கப்படுற அளவுக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்க. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். பேசுகிறோமே, சொல்கிறோமே, கர்த்தர் செய்ய வல்லவர் என்று சொல்கிறோமே, ஆனால் அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு என்ன? அப்போ என்ன டிஸ்கவர் நம்ம பண்ணுறோம்? நம்மளோட விசுவாசம் எப்படிப்பட்டது? இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் நீங்களும் நான் கொஞ்சம் கவனமாக சில காரியங்களை கேட்கணும். இந்த அதிகாரங்களை நீங்கள் வாசித்து போய்கொண்டே இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்கு போகிறார். அப்புறம் அந்த கிராமத்துக்கு போனோடனே அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாரும் இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, ஓ, சீசர்கள்கிட்ட வந்து வியாதியஸ்தர்கள், பலவீனர்கள் எல்லாரையும் வீதிகளின் 2 பக்கத்தில் நாங்கள் உட்கார வச்சிருக்கிறோம். ஏசப்பா அப்படி நடந்து போகும்போது அவருடைய வஸ்திரத்தை தொட்டாகிலும் சுகம் கிடைக்கட்டும் சொல்லி எல்லாரும் ஏசப்பா கிட்ட என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க.
எல்லாரும் தொட்டு சுகம் பெற்று கொண்டார்களாம். ஆமென். எல்லாருக்கும் எப்படி இந்த வெளிப்பாடு வந்தது? அத்தனை பேர் தொட்டு சுகம் பெற்று கொண்டார்கள். எப்படி? முதல் காரியம் இந்த அம்மா பண்ணது. ஆமென். அல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்திலும் வல்லமை உண்டு என்பதை உலகுக்கு வெளிப்படுத்தினது யாருதான்? இந்த அம்மா தான். விசுவாசம் விசுவாசம் மறைப்பொருள்களை வெளிப்படுத்தும். ஆமென். விசுவாசம் மறைப்பொருள். அவருடைய வஸ்திரத்துக்குள் மறைந்திருந்த வல்லமையை வெளிப்படுத்தினது விசுவாசம். இன்னைக்கு என்னுடைய விசுவாசம் எதை வெளிப்படுத்துகிறது? எதை வெளிப்படுத்துகிறது? இவங்க செத்தாலும் கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் ஜீவனோடு நிற்பாங்கங்கிற அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதா? எப்படிப்பட்ட விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது? நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போ, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. இது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம், உண்மைதான். ஆனால் இதை வைத்து நீங்களும் நானும் எனக்கு ஆண்டவர் தந்துட்டாருன்னு சொல்லாமல் இதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் மெட்டீரியலிஸ்டிக், அது போக சரீரத்துக்கு உண்டாக வேண்டிய சுகம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சில சுகம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆமென். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம உள்ளான மனுஷன் பலவீனமாக இருக்கிறான். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவனை என்ன செய்ய முடியல, அந்த உள்ளான மனுஷன் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, நிற்க முடியவில்லை. சின்ன காரியம், சின்ன போராட்டம், சின்ன உபத்திரவம், சின்ன பிரச்சனை உடைஞ்சு போயிடுறாங்க நிறைய பேர். கவனிங்க, சின்ன ஒரு கடன் பிரச்சனை, சின்ன ஒரு அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கொள்கிறாங்க. ஆவிக்குரிய அவங்களுடைய மனசு உடைஞ்சு போயிடுறது. சின்ன ஒரு நிந்தையை கூட அவங்களால என்ன செய்ய முடியல, பொறுத்து கொள்ள முடியவில்லை. சின்ன அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்கிறார், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு சுகம் தேவைப்படுகிறது. ஆமென். உன்னுடைய உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு சுகம் தேவைப்படுகிறது. இது எப்படி ஆண்டவர் தருவார் என்றால் விசுவாசத்தின் மூலமாக. ஆமென். நீங்களும் நான் சொல்லணும், பவுல் சொல்கிற மாதிரி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வசனம், நிறைய வசனம் இருக்குங்க, விசுவாசமான வசனம். நம்ம அறிக்கை பண்ண உள்ளான மனிதன் நமக்குள்ளாக பலப்பட ஆரம்பித்து விடுவான். ஆமென். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். சின்ன சின்ன அவமானங்கள் யார் காயப்படுத்தினாலும் அப்படியே நம்ம உடைஞ்சு போயிட மாட்டோம். நம்ம தைரியமாக நிற்போம். ஏனென்றால் கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லத்தக்கதான ஒரு ஜீவனுள்ள ஒரு விசுவாச அறிக்கையை நம்மளால செய்ய முடியும். அப்போ விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். விசுவாசித்ததுனால தான் அந்த அம்மாவோட வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஃபெய்த்ங்கிறது ஏதோ சும்மா வாயில் சொல்கிறதுனால இல்லை, அது உள்ளத்திலிருந்து நம்ம அறிக்கை பண்ணுறதுனால வருகிறது. ஆமென். உள்ளத்திலிருந்து உண்டாகிற அறிக்கை, ஆண்டவரே நான் நிச்சயமாக நான் தோக்க மாட்டேன். வசனம் சொல்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் என்ன செய்வானா, எழுந்திருப்பான். சொல்லணும், ஆண்டவரே நான் விழுந்தாலும் பரவாயில்ல, நான் மறுபடியும் என்ன செய்வேன், எழுந்திருப்பேன். நான் எழுந்திருப்பேன், கர்த்தருக்காக எழுந்திருப்பேன், என் தேவனுக்காக எழுந்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை சொல்லணும். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் விழுந்து போய் கிடக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களை மீண்டும் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். உங்கள் ஜெப ஜீவியம் பலவீனமாக இருக்கிறதா, வேத வாசிப்பு நேரம் பலவீனமாக இருக்கிறதா, தேவனோடு கூட இருக்கிற உறவு பலவீனமாக இருக்கிறதா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆவிக்குரிய பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் நீக்கி, எந்த மாதமும் இல்லாத அளவுக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு மேன்மையான உறவு, கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு, ஏனோக்கு தேவனோடு கொண்டிருக்கிற அந்த உறவை கர்த்தர் உங்களுக்கு தந்து இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாக இருப்பார். உங்கள் ஆவிக்குரிய பலவீனம் நீங்கி நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், திடன்கொள். Behold,
திடன்கொள். அப்போ திடன்கொள் என்றால் கவலைப்படாத, பயப்படாத. நீ என்ன செய்வ? நீ சுகமாயிருப்பாய். இனி நீ சுகமாயிருப்பாய். இனி நீ சமாதானமாயிருப்பாய். இனி நீ வேதனை நீங்கி இருப்பாய். இந்த மாதத்தில் இந்த வார்த்தைகளை கர்த்தர் அப்படியே நம்மளுக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அதனால நம்ம மற்றவங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. மற்றவர்களோட உயர்வை பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குன்னு கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நிச்சயம் அதை தருவார். ஆமென். இந்த தாயார் இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் திருப்பிக் கொள்ளும்படி ஒரு புது பலன் இந்த தாயாருக்குள்ளாய் கடந்து வந்தது. ஒருவேளை நீங்கள் அநேக வியாதியினால அநேக காரியங்கள் இழந்து போயிருந்திருக்கலாம். கர்த்தர் மீண்டும் அதை பெற்றுக்கொள்ளும்படி புது பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா.